ஸ்ரீராம். அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் கங்கா ஸ்நானம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தீப ஒளி திருநாள் உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அனைத்து விதமான பிரகாசங்களையும் கொடுக்கணும். நீங்க மனசுல நினைக்கிற அத்தனை யாத்திரைக்கும் நீங்க வரணும் அப்படின்னு இந்த தீப ஒளி திருநாள்ல இருந்து நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நான் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த மலை நீலாச்சல் பர்வதம் காமாக்கியா ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். காமாக்கியா தேவி இந்த தீபாவளி அன்னைக்கு நம்மளை கூப்பிட்டுருக்கா. இந்த தீபாவளிக்கு காமாக்கியா தரிசனம், மா அன்னபூர்ணி தரிசனம், காசி விஸ்வநாதர் தரிசனம். என்ன நீ காமாக்கியால இருக்கங்கிற, எப்படி காசிக்கு போவ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஈவினிங்கே போயிடுவேன் காசிக்கு. இன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட் எடுத்துட்டு காசிக்கு போய் நைட்டு விஸ்வநாதரையும் தரிசனம் பண்ணிடுவேன். இது எதுவுமே என்னோட பிளான் இல்லை. காமாக்கியா கூப்பிட்டுருக்கா, வந்தாச்சு. ஏற்கனவே ஒரு தடவை வந்தோம். நம்மளோட நவராத்திரி அப்போ அவங்க எல்லாரோடையும் பகிர்ந்துகிட்டது தான். அடுத்த வருடம் சக்தி பீட வழிபாட்டில் நம்ம இருக்க போறோம் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னதுதான். அதுக்கு முன்னோடியா காமாக்கியா இப்பவே நம்மளை கூப்பிட்டுருக்கா. மன நிறைவோட போய் காமாக்கியாவை தரிசனம் பண்ண போறேன். உங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். மா காமாக்கியாக்கு ஜெய் ஹோ. இங்க பாருங்க, இதுதான் காமாக்கியா. உள்ளுக்குள்ள அம்பாளுடைய பாகம் விழுந்த இடம். அம்பாளை உருவகப்படுத்தி இங்க வெளியில வச்சிருக்காங்க. சக்தி பீடங்கள்ல முதலாவது சக்தி பீடம் காமாக்கியா. சில பாகங்கள் விழுந்த இடத்த நம்ம உருவமா பார்க்க முடியாது. அந்த பாகம் என்னவோ அது சம்பந்தமா தான் உள்ள அம்பாள் இருப்பா. அம்பாளுடைய பாவமா இந்த இடத்துல பாவிச்சு இந்த இடத்துல அம்பாளை வச்சிருக்காங்க. நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் மாதவிடாய் பிரச்சனை இருக்கோ உங்களுக்காகவும், யார் யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ, யார் யார் வீட்டிலலாம் மங்கள காரியங்கள் நடக்காமல் இருக்கோ அம்பாளை பார்த்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருந்து நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருடைய பிரச்சனைகளும் சீக்கிரமாக தீரணும் அப்படின்னு இந்த மா காமாக்கியாவோட இடத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மா காமாக்கியாக்கு ஜெய். காமாக்கியாவோட தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். மனசுக்கு அத்தனை ஆனந்தமாகவும் அத்தனை பேரின்பமாகவும் இருக்கு. இப்பதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி காமாக்கியாவை தரிசனம் பண்ணிட்டு போனோம். இந்த தீப ஒளி திருநாள் அன்னைக்கு அம்பாள் கூப்பிடுவான்னு நினைக்கவே இல்லை. அம்பாளை தரிசனம் பண்ணியிருக்கோம். சீக்கிரமா உங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி சக்தி பீட வழிபாடு கிடைக்கட்டும். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல எல்லா மங்கள காரியங்களும் நடக்கட்டும். ஜெய் ஸ்ரீராம். ஹர ஹர் மகாதேவ்.